ஹலோ மக்களே! இன்னைக்கான ஒரு குட்டி ட்ராமா பார்த்தரலாமா? அப்ப ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு 3 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. அவங்க அப்பாக்கு வந்துட்டு பெண் குழந்தை கிடையாது அப்டின்றதுக்காக ஒரு பெண்ண வந்து அடாப்ட் பண்ணி வளர்ப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே ஒரு குட்டி பாப்பாவ கூட்டு வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க. இப்ப காலங்கள் ஓடிட்டுருக்கு. 3 அண்ணன் தம்பிங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வளர்ந்துர்றாங்க. அந்த பொண்ணும் வளர்ந்துர்றாங்க. அப்பா இறந்து போயிடுறாரு. இந்த ஃபேமிலி வந்து ரொம்ப பணக்கார ஃபேமிலியா இருக்கும். இப்ப விஷயம் என்ன அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப இவங்க இருக்காங்கல்ல, இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இவங்க எல்லாரையுமே வந்து பிரதரா தான் நெனச்சுட்டு அங்க இருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அதுல விருப்பம் இருக்காது. யாருமே வந்துட்டு அந்த 3 பேருமே வந்துட்டு, நான் அந்த பொண்ண வந்து தங்கச்சியா நினைக்கல, அக்காவா நினைக்கல அப்படின்ற மாரியே மைண்ட் செட்ல இருப்பாங்க. அப்படின்னா, அப்பா வந்து அந்த பொண்ண வந்துட்டு தத்து எடுத்துட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா வந்துட்டு, நம்ம குடும்பத்துக்கு ஒரு பேர் இருக்கு. இது ஒரு பணக்கார குடும்பம். இந்த குடும்பத்தோட பேர் வந்துட்டு வீணாயிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம, அந்த பொண்ணு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா வந்துட்டு, நம்ம சொத்து அப்படி இப்படி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னா, நம்ம 3 பேருமே அந்த பொண்ண வந்து லவ் பண்றோம். உண்மையிலேயே அந்த அண்ணன் தம்பிங்க 3 பேருமே அந்த பொண்ண லவ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி மைண்ட்ல இருக்காது. இப்ப இந்த 3 பேர் என்ன சொல்வாங்கன்னா, அவ யார நம்மள லவ் பண்றாளோ, அவளுக்கு நம்ம அடுத்தவங்க வந்து விட்டு குடுத்துறணும். அதுவரைக்கும் நம்ம 3 பேரும் ட்ரை பண்ணுவோம். அவளுக்கு யார பிடிச்சிருக்கோ நம்ம விட்டு குடுத்தரலாம். ஏன்னா, நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே எல்லாரும் இருக்கணுமே தவிர்த்து, புதுசா ஒரு ஆள் வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ள வரக்கூடாது. அப்படின்ற மாரி இவங்கலாம் மைண்ட் செட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா மிச்சம் இருக்க 2 பேரும் வெளிய ஒரு பொண்ண தானே கல்யாணம் பண்றாங்க. எதுக்கு அப்படி அநியாயம் பண்றாங்கன்னு தெரியல. அந்த மாரி வேற யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதோட பார்த்துட்டே இருக்கும்போது, இதெல்லாம் இவங்க 3 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, இந்த பொண்ணு வந்து கேட்டுருவாங்க. அந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க கேட்டுருவாங்க. கேட்டவுடனே அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கான், தம்பிக்காரன் அந்த மாதிரி பேசுறான். 3வது தம்பி தான் இதெல்லாம் சொல்லுவாரு ஃபர்ஸ்ட்டு. உடனே அந்த பெரிய அண்ணன் இருக்கார்ல, அவரும் அவன் சொல்றது தான் சரி. நம்ம அப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்வாரு. ஆனா 3 பேருக்குமே என்ன நம்பிக்கை இருக்கும்னா, என்னதான் அவ செலக்ட் பண்ணுவா, என்னதான் அவ செலக்ட் பண்ணுவா அப்படின்ற மாரி தனக்கு தானே அவங்க ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல வேற இருப்பாங்க. இத கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு மனசு அவ்ளோ கஷ்டமா இருக்கும். எப்படி நான் இந்த அளவுக்கு இவங்க கூடயே வளர்ந்துட்டு, இவங்கள எப்படி நான் கல்யாணம் பண்ண முடியும்? இவனுங்க என்ன முட்டா பயலுங்களா இருக்கானுங்க. இந்த மாரிலாம் யோசிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியலையே. அப்பா வேற இப்ப கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. கவலையிலேயே படுப்பாங்களா. ஏன்னா, இவங்க பணக்காரங்களா இருக்கனால இவங்கள வந்துட்டு எங்கேயும் தனிப்பட்ட முறையில அனுப்பவே மாட்டாங்க. இப்ப அவங்க ஹீரோயினுக்கு என்ன வாய்ப்பு குடுத்துருப்பாங்கன்னா வந்து 3 பேருமே ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பிரச்சனையிலருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஹீரோயினுக்கு சுத்தமா தெரியாது. ஏன்னா, இந்த வீட்ட தாண்டி அவங்களால வெளிய போக முடியாது. அப்படியே அவங்க வெளிய போனாலும் எப்படியாவது அவங்கள தூக்கிட்டு வந்துருவாங்க. ஸோ, அவங்க என்ன சொல்வாங்கன்னா, 3 பேருமே அவங்கள ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்வாங்கன்னா, எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு முடிவு சொல்ல முடியாது. குறைஞ்சது எனக்கு 2 வருஷமாவது டைம் குடுங்க. அந்த 2 வருஷத்துல எனக்கு யார புடிச்சிருக்குன்றத நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே இவங்க 3 பேரும் சரி ஓகே அப்படின்ற மாரி அந்த டைம வேணா குடுத்துருப்பாங்க. இப்ப ஹீரோயின் என்ன நெனைப்பாங்கன்னா வந்துட்டு இப்ப 2 வருஷம் முடிய போது. கண்டிப்பா திரும்ப அவங்களோட டார்ச்சர் ஆரம்பிச்சுரும். இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கறனால, அங்க கூட படிக்கிற ஒரு பையன வந்து ஹீரோயின் வந்து லவ் பண்ணுவாங்க. அப்ப அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, நம்ம இங்கேயே இப்படி இருந்துட்டே இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இவனுங்க 3 பேரும் இதே மாரி தான் நெனச்சிட்டு இருப்பானுங்க. பேசாம நம்ம போயிட்டு ப்ரொபோஸ் பண்ணி அதாவது லீகலா லவ் பண்ற மாதிரி இன்னும் அவங்க லவ் எல்லாம் சொல்லவே இல்ல. அந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் போயிட்டுருக்கு அந்த லைன் வேற. ஸோ அத சொல்லி ப்ரொபோஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா, இவனுங்க அவனுக்கு ஒரு ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவானுங்க. அப்படின்ற மாரி மைண்ட் செட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போய் நாம ப்ரொபோஸ் பண்ற மாரி தெரியல. நம்ம போய் கிஃப்ட் எல்லாம் வாங்கி குடுத்து நம்ம ப்ரொபோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வீட்ட விட்டு கிளம்புறாங்களா, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக வீட்லயே ஒரு ஆள வேற வச்சிருப்பாங்க. அந்த லேடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயின் இப்படி வந்து வீட்ட விட்டு கிளம்புறாங்க. அதுவும் ஒரு கிஃப்ட்டோட கிளம்புறாங்க. எனக்கு என்னமோ அவங்க யாருக்கோ ப்ரொபோஸ் பண்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாக்கி விடாம அண்ணனுக்கும் சொல்லிடுவாங்க, 2வது அண்ணனுக்கும் சொல்லிடுவாங்க, தம்பிக்கும் சொல்லி முடிச்சிருவாங்க. அண்ணன் வந்து பிசினஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. 2வது தம்பி இருக்காருல்ல, அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த ரிசர்ச் பண்ணுவாங்கல்ல மெடிசன் அதெல்லாம், அந்த ரிசர்ச் வேலை அவர் பார்த்துட்டு இருப்பாரு. 3வது தம்பி வந்துட்டு அவர் பாட்டுக்கு சுத்திட்டு தான் இருப்பாரு. இந்த 3 பேருமே ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது இவங்க கால் பண்ணி சொல்லிடுவாங்க. இப்போ 3 பேருக்கும் செம கோவம் வரும். ஆனா 2வது பிரதர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு கோவப்பட மாட்டாரு. இதெல்லாம் என் ரிசர்ச் மூலியமாவே என்னால மாத்த முடியும் அப்படின்ற மாரி நினைச்சிட்டு இருப்பாரு. இப்போ இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, நிச்சயமா அவன் என்னோட ப்ரொபோசலை ஏத்துப்பான். அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிட்டு இந்த தொல்லையிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப அவங்க லவ் பண்ற அந்த பையனை தேடி வராங்க. இந்த இடத்துல இன்னொரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவர் கூடயே படிக்கிற பொண்ணு தான். அந்த பொண்ணு இப்ப என்ன பண்ணும்னா, அதாவது இப்ப படிப்பெல்லாம் முடிச்சுட்டாங்க. இப்ப அவங்க பிசினஸ் கல்யாணம் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தானே இருந்துட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் ரொம்ப ஆசையா வருவாங்க. ஆனா அவங்க லவ் பண்ற பாய் ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க கூட படிச்சு ஆல்ரெடி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு என்ன பண்ணும், ரொம்ப மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து கேட்கும். நான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீ வந்துட்டு அவளை வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ற. அவ முன்னாடி என்ன பல தடவை நீ வந்து இன்சல்ட் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி இது பேசும். உடனே அவர் என்ன பண்ணுவார், அந்த பொண்ணை அப்படியே இழுத்து மடியில போட்டுப்பார். மடியில போட்டுட்டு நான் உன்னை கிண்டல் பண்ணேனா, அதுவும் அவன் முன்னாடி, அப்படிலாம் கிடையாது. சரி வா இப்போ நான் உன்னை எப்படி கிண்டல் பண்ணேன்றதை நானே உனக்கு ட்ரீட் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு கிஸ் பண்ற மாதிரிலாம் போயிட்டு இருப்பாரு. இந்த டைம் பார்த்து கரெக்டாக வந்து ஹீரோயின் பார்த்துருவாங்க. பார்த்தோன்னே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்களா, உடனே அவரும் பார்த்துருவாரு. பார்த்தோன்னே அந்த பொண்ணு இருக்குல்ல, சாரி சாரி என்னை தப்பா எடுத்துக்காத, நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் மாதிரி அது வேற கதை சொல்லும். உடனே அந்த பாய் ஃப்ரெண்டு கொஞ்சம் கூட பயப்படவும் மாட்டான், எதுவுமே இல்லை. அவன் தைரியமா என்ன சொல்லுவான் அப்படின்னா வந்துட்டு, நான் எதுக்காக உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்றேன் நான் சொன்னேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொல்லனா, இல்லை நம்ம 2 பேரும் தான் லவ் பண்ண ஆரம்பிச்சோமா, 2
பேருக்குமே பிடிச்சிருந்தது. ஃபியூச்சர்ல லவ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இந்த டைம்ல நீ என்ன தொட கூட விட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்ன லவ் பண்ண முடியும்? அப்படின்ற மாரி அவன் கேட்பான். ஹீரோனுக்கு கொண்டு வந்த கிஃப்ட் அப்படியே கீழ போட்டு அப்படியே பார்த்துட்டே நின்னுட்டே இருப்பாங்க. அப்ப அவன் என்ன சொல்வான்னா, "நீ வந்து எனக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸா அந்த மாரிலாம் நீ வரவே மாட்ற. ஸோ நான் வந்துட்டு இவள சூஸ் பண்ணிக்கிட்டேன்." அப்படின்ற மாரி அசால்ட்டா சொல்லுவான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். ஏன்னா அவங்க இவர தான் நம்பி வந்திருப்பாங்க. இவர் வந்துட்டு இந்த மாரி பேசுறது அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். இப்படி பேசினோனே பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பொண்ணுக்கு தைரியம் வந்துரும். அது உடனே என்ன சொல்லும்னா வந்துட்டு, "நானும் அவனும் தான் வந்து மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கோம். ஸோ இனிமே நீங்க என் லைஃப்ல வராத. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க போறோம்." அப்படின்ற மாரி சொல்லவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துரும். அவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க, நேரா வந்துட்டு ஓங்கி அந்த பாய் ஃப்ரெண்ட அறையலான்னு போம்போது, அவர் கைய புடிச்சிருவாரு. கைய புடிச்சிட்டு, "எதுக்காக என்ன அறையறதுக்கு உனக்கு யார் உரிமை குடுத்தது? அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப மட்டும் நீ ஓகே சொல்லு. அதாவது நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸா அந்த மாரிலாம் இருக்கலாம். நீ ஓகே சொல்லு. இவள கழட்டி விட்டு உன் கூட வந்துர்றேன்." அப்படின்னு சொல்றவரு, அத அந்த பொண்ண வச்சுக்கிட்டே வேற சொல்லுவாரு. அது சொன்ன உடனே அது ஒண்ணு எந்திச்சு நிக்கும். எந்திச்சு நின்னுட்டு, "என்ன நீ இப்படி சொல்ற? நீ என்ன தானே லவ் பண்றேன்னு சொல்லியிருந்த. திரும்ப என்ன இப்படிலாம் அவள பார்த்த உடனே பேசுறேன்ற மாரி அது கேட்டுட்டே இருக்கும். "நீ வாய முட்டியிருக்கியா?" அப்படின்ற மாரி அதையும் அதட்டுவாரு. இப்ப என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "இந்த 2 வருஷமா வந்து அவனுங்கலாம் என்ன பல தொந்தரவு என் மனசுல, என் வாழ்க்கையில இருந்திருக்கு. ஆனா அந்த 2 வருஷமா குருட்டுத்தனமா உன்ன தான் லவ் பண்ணிட்டேன். அத தான் ப்ரொபோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். லவ்னாலே நீ இப்படி தான் நெனப்பல்ல." அப்படின்ற மாரி ஹீரோயின் திட்டிட்டு, "இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா வெளிய போயிடுவாங்க. அவரா அப்படியே முறைச்சுக்கிட்டு கைய போட்டு முறுக்கிக்கிட்டு நின்னுட்டு இருப்பாரு. ஹீரோயின் இப்ப வெளிய வரும்போது நல்லா மழை பெஞ்சுட்டு இருக்கும். அந்த மழையில அப்படியே லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுல்ல. அதனால ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. உண்மையா நேசிக்கிறவங்களுக்கு தானே அதெல்லாம் தெரியும். அதனால வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே மழையில நனைஞ்சுட்டே வருவாங்களா, அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கப்புறம் இது வந்து வேண்டியதே கிடையாது. நம்ம பிரேக்கப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து மொபைல்ல தானே ஃபர்ஸ்ட் பிரேக்கப்பே பண்றோம். அதுக்கப்புறம் தானே மனுஷங்கள பண்றோம். அந்த மாரி மொபைல்ல பிரேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துருவாங்க. இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த இடத்துக்கு ஒரு கார் வரும். அந்த கார் வந்தவுடனே ஹீரோயின தூக்கி போட்டு கார்ல போட்டு கொண்டு போயிடும். இப்ப கண்ணு முழிப்பாங்களா ஹீரோயின். அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, பெரிய அண்ணன் இருக்காரு பார்த்தீங்களா, பிக் பிரதர். அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின தூக்கி போட்டு கார்ல கொண்டு வந்திருப்பாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, "என் தம்பிங்க உன்கிட்ட இப்படி வேணா நடந்திருக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலாம். அப்படிலாம் பண்ணியிருக்கலாம். நான் உன்னை இவ்வளோ நாள் எப்படி நினைச்சிருந்தேன்? உன்கிட்ட நான் எப்படி உன்ன ட்ரீட் பண்ணியிருந்தேன்? நல்ல விதமா தானே ட்ரீட் பண்ணேன். உனக்கான ஸ்பேஸ் குடுத்தேன். உன்ன மதிச்சேன். உனக்கான டைமும் குடுத்தேன். ஆனா நீ எனக்கு என்ன பண்ண? துரோகம் பண்ணியிருக்க. இந்த 2 வருஷத்துல நீ லவ்வ சொல்றேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தா, நீ இன்னொருத்தன லவ் பண்ணிட்டு அவன்கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்றேன்னு சொல்லிட்டு போற. இது நல்லா இருக்கா? நீ வந்து ரூல்ஸ வந்து பிரேக் பண்ணிட்ட. அதுக்கான விளைவ நீ அனுபவிச்சே ஆகணும்." அப்படின்ற மாரி அவர் வில்லன் மாரி பேச ஆரம்பிச்சுருவாரு. இப்ப ஹீரோயினுக்கா மனசு ஒரு மாரி ஆகும். "என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க?" அப்படின்ற மாரிலாம் அவங்க கேட்பாங்க. இவங்க பேசிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் வந்துட்டு கிஸ் பண்ணிடுவாரு. "இத்தன 2 வருஷமா நான் உனக்காக வெயிட் பண்ணி, இதுக்கப்புறம் என்னால வெயிட் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுவாரு. உடனே அவங்கள புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டவுடனே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்துட்டு அந்த 2 அண்ணன் தம்பிங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்துருவாங்க. உடனே அண்ணன் கூட சண்டை போடுவாங்க. "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நம்மளுக்குள்ள ஜென்யூனான ஒரு ஒப்பந்தம் இருக்கு. 3 பேர்ல அவ யார லவ் பண்றாளோ மத்தவங்கலாம் ஒதுங்கிக்கணும்னு. இப்ப அவ இன்னும் ரிசல்ட்டே சொல்லாததுக்கு முன்னாடி அவள நீ வந்துட்டு ஹர்ட் பண்ணிட்டு இருக்க. அதனால தான் அவ அழுதுட்டு இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இப்ப என்ன விஷயம் நடந்ததுன்றது இவங்க 2 பேருக்கு தெரியாதுல்ல. உடனே அண்ணன் என்ன சொல்வாருன்னா, "இப்ப அவ அழுறதுக்கு காரணம் நான் அவள கிஸ் பண்ணது தான் அவ அழறான்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு?" கேட்பாரு. அதுக்குள்ள அந்த லாஸ்ட் பிரதர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, "இவன் இப்படி தான் உன்கிட்ட உன்ன ஃபோர்ஸ் பண்றான். நான் அப்படி கிடையாது. நான் உன்ன கைண்டா தானே ட்ரீட் பண்றேன். நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன். என்ன நீ லவ் பண்றியான்ற மாரி அவரு ஒரு பக்கம் கேட்டுட்டு இருப்பாரு. இவங்க மாறி மாறி மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு அவ்ளோ எரிச்சலா இருக்கும் இவங்க 3 பேரும் பேசுறது. 2வது பிரதர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, "இவங்க பேசுறதெல்லாம் விடு. நீ இனிமே இங்க இருக்கக்கூடாது. வா வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுப்பாரு. அப்போன்னு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "எனக்கு தேவையில்ல. உங்களோட அரவணைப்பு, உங்களோட பாதுகாப்பு எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. இப்ப நான் வளர்ந்துட்டேன். என்ன நீங்க புரொடெக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் படிச்சிருக்கேன். நான் தனியா வேலைக்கு போவேன். நான் தனியா இருந்துக்கிறேன். என்ன நிம்மதியா மட்டும் வாழ விடுங்க. உங்களோட இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இது செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னால அந்த மாரி ஏத்துக்க முடியல. உங்க யாரையுமே எனக்கு பிடிக்கல." அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அண்ணனுங்கலாம் இப்ப என்ன சொல்வாங்கன்னா, "2 வருஷம் உன்ன நினைச்சு நாங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம். நீ ஒரு நல்ல பதிலா சொல்லுவேன்னு சொல்லிட்டு உனக்காக காத்திருந்தேன். எங்களுக்கு வந்துட்டு நீ இந்த மாதிரி சொல்லிட்டு ஏமாத்திட்ட." அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொல்வாங்க, "என்ன இங்கேருந்து போக விடுங்க. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல." அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. உடனே அவங்களுக்கு ஃபோன் வருமா, அத எடுத்து அவங்க கையில இருந்து புடுங்கி இவங்க பார்ப்பாங்க. அது கூட அவங்களுக்கு சுதந்திரம் குடுக்க மாட்டாங்க. உடனே அவங்களுக்கு கோவமா வரும். "என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கோவப்படுவாங்க. கால் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் தான் கால் பண்ணியிருப்பாரு. பார்த்தோனே இந்த அண்ணன் தம்பிங்களுக்குலாம் கோவமா வரும். "இவன் யாரு? இவன தான் நீ லவ் பண்றியா?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அது ஒரு தனி கதைன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுப்பாங்க. ஆனா அவங்களால சொல்ல முடியாது. இப்ப அவர் என்ன வந்து இவங்க ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டுருவாங்களா, அப்ப அவர் என்ன பேசிட்டு இருப்பாருன்னா, இங்க வந்துட்டு ஹீரோயினோட பேர சொல்லி, "நான் உன் வீட்டு கீழ தான் நின்னுட்டு இருக்கேன். நீ உடனே வெளிய வா. நான் உன்கிட்ட பேச வேண்டியிருக்கு." அப்படின்ற மாரி கூப்பிடுவாரு. உடனே அண்ணன் தம்பி என்ன சொல்வாங்கன்னா, "என்ன நம்ம ஒரு பிளான் பண்ணா, இவன் என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்கா பாத்தியா? அவன் வேற வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்கானா? இருக்கட்டும் இவள அனுப்பி விடுவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்." அப்படின்ற மாரி 3
3 அண்ணன்களும் அந்த பால்கனியில் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வேக வேகமாக கீழே இறங்கி வருவாங்களா, வந்தவொடனே உனக்கு என்ன வேணும், எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த 2 வருஷத்தில் உனக்காக நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன், உனக்காக நிறைய அதாவது அதாவது செலவுனா பணமும் செலவு பண்ணியிருக்கேன், நேரத்தையும் செலவு பண்ணியிருக்கேன், உனக்கு எல்லாமும் வாங்கி கொடுத்துருக்கேன், உன்னை நல்லாவே நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். அதுக்காக இப்போ நீ சொன்னோன்னா உடனே நான் உன்னை ஒன்றுமே பண்ணாமல் நான் போனேன்னா அதுக்கு என்ன இருக்குது, அதனால் நீ என் கூட வா அப்படின்ற மாதிரி அவர் வேறு மாதிரி மைண்டில் வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுக்கவும் ஹீரோயினுக்கு வந்து சம்மக்கவும் வரும். நீ உன்னை ஒன்றும் திருத்திக்கல, நீ எனக்கு ஏமாத்திருக்க, இப்போ வந்துட்டு நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுவாங்க. இருக்கும்போது ஹீரோயின் இந்த மாதிரி பேச உடனே அவருக்கு வந்து ஒரு மாதிரி கோவம் வந்துருமா, உடனே ஹீரோயினை ஓங்கி ஒரு அரைஞ்சிருவாரு. அவளை தான் அந்த 3 அண்ணன் தம்பிங்களுக்கும் சமக்கம் வரும். என்னதான் அவங்க டார்ச்சர் பண்ணாலும் 3 பேருமே லவ் பண்ணுறதுனால 3 பேருக்கும் கோவம் வருது. இப்போ உடனே அந்த 3 பேரும் கீழே இறங்கி வந்துருவாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா இவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாமே முட்டா பசங்களாக தானே இருக்காங்கன்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அதோட இதுக்கப்புறம் நீ உயிரோடயே இருக்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி அவங்க மிரட்டுவாங்களா. உடனே அவன் என்ன சொல்வான்னா, அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்வான், நீங்களும் தான் வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவங்க, அவளை வந்துட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களாம் வற்புறுத்திட்டு இருக்கீங்களே, நீங்கள் மட்டும் செய்கிறது சரியா, அப்போ நான் செய்கிறது மட்டும் தப்புன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்களுக்கு அப்பா கூட அது புரியாது. உடனே என்ன பண்ணுவாங்க, இவரை போட்டு அடின்னு அடித்து இவரை போட்டு கட்டி போட்டு வச்சிருவாங்க. ஹீரோயினையும் கூட்டிகிட்டு வந்து தூங்க வச்சிருவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு நல்லா அவங்க அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது இப்போ அந்த 3வது தம்பி இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க ரூம்குள்ளே ஓப்பனில் வந்துருவார். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துருவார். ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு போய் கிஸ் பண்ண போவார். ஹீரோயின் முழிச்சு பார்த்துருவாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, நீ எப்படி உள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்வார், உன் ரூமோட பாஸ்வேர்டு எனக்கு மட்டும் தான் தெரியும், நீ ஃபோனில் வச்சிருக்க பாஸ்வேர்டு இது எல்லாமே நான் செட் பண்ணி வச்சது தான், அதனால எல்லாத்த விட நான் தான் வந்து உனக்கு தகுதியானவனாக இருப்பேன். ஸோ நான் அவங்க 2 பேரை விட அதிகமாக விரும்புகிறேன். நீ என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற, நம்ம 2 பேரும் இப்போ சந்தோஷமாக தானே, நம்மளுக்கு தன்னால் கல்யாணம் நடந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு கோவம் தான் வரும். நீ என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க, அப்பா வந்துட்டு என்னை கூட்டு வந்து வளர்க்கும் போது நான் உங்களோட கூட சேர்ந்து வளர்ந்துருக்கேன், அப்படின்னு இருக்கும்போது நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும், நான் அது மாதிரி எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஃபோர்ஸ் பண்ணும்போது ஹீரோயின் இப்போ என்ன சொல்வாங்கன்னா, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது உன் அண்ணனுங்க 2 பேருக்கு தெரிஞ்சால் அது உனக்கு தான் பிரச்சனையாக போகும், ஏன்னா அண்ணன் தம்பிங்களுக்குள்ள அந்த ஒரு இதற்குள்ள கோவம் வரும்ல அப்படின்லாம் சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் இவர் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு இப்படியே திட்டுவாங்களா பயங்கரமாக, அவர் போட்டு திட்டும் போது அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, எதுக்காக என்னை வெறுக்கிற, என்னை வந்துட்டு லவ் பண்ணு, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன், என்னை வந்து இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் வந்து போலன்னு வச்சுக்கோங்க, நான் வேறு மாதிரி ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க கோவமாக கத்தவும் ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது தம்பி இருக்கார்ல அவரும் எந்திரிச்சு அங்கேருந்து போயிடுவார். இப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது, என்னை கூட்டு வந்து வளர்த்தாங்க, ஆனால் இவங்க 3 பேரும் வந்து பாசன்ற பேரில் இந்த மாதிரி லவ்ன்ற பேரில் நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க, இதெல்லாம் என்னோட தலையெழுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் தூங்கிடுவாங்க. மறுநாள் எந்திரிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க, எப்படியாவது நம்ம இங்கேருந்து வெளியே போயாகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக அவங்க படிப்பை வேற பாதியிலே நிப்பாட்டி வச்சிருப்பாங்களா. அவங்க வேக வேகமாக கிளம்பி வருவாங்க. அப்போ பெரிய அண்ணன் தான் உட்காந்துருப்பாரு, பெரிய பிரதர் இருக்கார்ல அவர் வந்து கேட்பாரு, எங்கே இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, என்னோட கோர்ஸ் எல்லாம் பாதியிலே நிற்கிது, அதை நான் போய் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி நீ போக முடியும், நீ அதெல்லாம் போக வேண்டியதே கிடையாது, இதுக்கப்புறம் நீ படிக்கணும்னு அவசியமும் கிடையாது, நம்மளோட இவ்வளோ பெரிய ஃபேமிலி, இதில் வந்து இவ்வளோ பணம் கொட்டி கிடக்குது, நீ போய் படித்து தான் வேலையாக போகுது, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. நீ யார் இதெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கு, என்னோட தனிப்பட்ட விஷயத்தில் வந்து முடிவெடுக்க உனக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கோவப்படுவாங்க. உடனே இவருக்கு கோவம் வந்துடும், அப்படியே எந்திரிச்சு வருவார். பார்த்தோம்னா ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நீ வந்துட்டு இப்போ யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாகணும், அதனால இந்த இடத்த விட்டு நீ போக முடியாது, எங்களை யாரையாவது நீ கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, ஓ உங்கள் 3 பேரில் யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணாதான் நான் வீட்டை விட்டு வெளியே போனால் கூட எனக்கு அனுமதி கிடைக்குமா, அப்படின்னா நான் சூஸ் பண்ணுறது செகண்ட் பிரதர் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் தம்பி வந்து நேற்று வந்து அப்படி நடந்துக்கிட்டாரு, மொதல் அண்ணன் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்காரு, செகண்ட் தம்பி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காரு அப்படின்றதுக்காக அவங்க வந்து செகண்ட் பிரதரை வந்து நான் இப்போ சூஸ் பண்ணுறேன், இப்போ நான் வெளியே போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. உடனே வந்துட்டு இவர் என்ன சொல்வார், இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு, இந்த ஃபேமிலியில் வந்து மூத்த பையன் நான் இருக்கும் போது நான் தான் உன்னை பார்த்துக்க முடியும், அவனுக்கு 2 பேரை விட உன்னை நான் நல்லாவே பார்த்துப்பேன், நான் சொல்கிறத நம்பு அப்படின்ற மாதிரி இப்போ தன்மையாக பேச ஆரம்பிப்பார். என்னதான் இந்த மாதிரி பேசினாலும் ஹீரோயின் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. உடனே அவருக்கு சமக்கம் வந்துடும், இதுக்கு மேலே நீ வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது, இப்போ இவங்க பேசுகிறத மட்டும் செகண்ட் பிரதர் கேட்டிருந்தாருன்னா அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார்ல, அதனால இந்த பெரிய அண்ணன் வந்து விடமாட்டார். என்ன பண்ணுவார், தரன்னு ஹீரோனை இழுத்துட்டு வந்து வேற ஒரு ரூம்குள்ளே உள்ள விட்டுருவாரு. அங்கே ஒரு மெய்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட என்ன சொல்வாருன்னா, இவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது, இவ அசஞ்சா கூட எனக்கு அந்த விஷயத்தை நீ சொல்லிடணும்னு நான் அப்படியே செய்கிறேன்னு அவங்களும் சொல்லிடுவாங்க. இப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், என்னடா இப்படி பண்ணுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே உட்காந்துருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட லவ்வர் இருக்காரு, அதாவது பாய் ஃப்ரெண்டு, அவரை அடித்து கட்டி போட்டு இங்கே தான் வச்சிருப்பாங்க, கீழே ஒரு கிரவுண்ட் இது இருக்கும்ல அதில் தான் வச்சிருப்பாங்க. உடனே இப்போ ஹீரோன் என்ன நினைப்பாங்க, இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போகணும்னா அவன் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இப்போ அவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க, அவன் கட்டை அவுத்து விட்டுட்டு அவனை நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னா நான் இந்த நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு
இடத்துக்கு எங்கேயாவது போகிறதுக்கு அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ நம்ம அதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மெய்டு இருக்காங்கல்ல அவங்க அசந்த நேரம் பார்த்து ஹீரோயின் அங்கேருந்து மெதுவாக வந்துட்டு இவரை கீழே அந்த கிரவுண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல அந்த அந்த படியில் இறங்கி வந்துட்டு உள்ளே வந்து அவர் கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு இருப்பாங்க. வந்து அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு அந்த கட்டெல்லாம் அவுத்து விடும் போது சொல்லுவாங்க, நான் உன்னை காப்பாற்றணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் என்னன்னு கேட்கும்போது, உன்னை நான் இங்கேருந்து காப்பாற்றிடுறேன், ஆனால் நான் இந்த நாட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், வேறு மாதிரி ஏதாவது பண்ணினா அவங்க 3 பேர்கிட்ட நீ மாட்டிக்கிட்டு முழிப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே அவர் வந்து அதுக்கு ஒத்துப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அவரோட கட்டெல்லாம் அவுத்து விட்டுருவாங்க. இப்போ 2 பேரும் வந்துட்டு வேறு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு இப்போ இந்த நாட்டை விட்டு போகணும்ல அவர் ஏற்பாடுலாம் பண்ணி கொடுத்துருவாரு. உன்னை ஹீரோனுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே வேறு திங்ஸ் எடுக்கும் போது இப்போ இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு அவர் என்ன சொல்வார், இன்னும் ஏன் இங்கே நின்றுட்டு இருக்க, நேரமாகுது, சீக்கிரமாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கையை பிடிச்சி வேக வேகமாக கூட்டிகிட்டு போவார். இது அந்த மெய்ட் இருக்காங்கல்ல அவங்க பார்த்துருவாங்க. பார்த்தவங்க யாருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி சொல்லுவாங்கன்னா செகண்ட் பிரதர் இருக்கார்ல அவருக்கு தான் கால் பண்ணி சொல்லுவாங்க. கால் பண்ணி சொன்னவும் இந்த மாதிரி வந்துட்டு அவள் வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட போயிருக்கா, அந்த பொண்ணு ஹீரோயின் போயிருக்கா அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்தை நான் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணுவேன், இதை வந்து அண்ணனுக்கும் தெரியக்கூடாது தம்பிக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். அப்போ அவங்க ஏதாவது நினைப்பாங்களேன்னு சொல்லும் போது அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன், நீ யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் செகண்ட் பிரதர் கிட்ட மட்டும் சொல்லிட்டு மிச்ச விஷயத்தை மறைச்சு வச்சிருவாங்க. இவனை வந்துட்டு காரில் கூட்டிகிட்டு வந்துடுவார். கூட்டிகிட்டு வருவார். பார்த்தீங்கன்னா கார் டோரெல்லாம் ஹீரோனுக்காக திறந்து விடுவார் காப்பாற்றினதுனால. இப்போ ஹீரோனு கையை பிடிச்சி வேக வேகமாக அவங்க ஹேண்ட்பேக் கூட வெயிட்டாக இருக்குன்னு இவர் தூக்கிப்பார். அங்கே வந்து நின்றுட்டு இப்போ என்ன சொல்வார்னா, உனக்கான ஹெலிகாப்டர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், அது ரெடியாக இருக்குது, இப்போதைக்கு நீங்கள் இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு இப்போ கடைசியாக ஒரு வழியாக எனக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிருச்சு, நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்வார்னா, போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லுவார். என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், என்னை திரும்ப நீ ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆரம்பிப்பார். ஒன்று ஐயோ ஆளை விட்றாப்பா அப்படின்ற மாதிரி, இப்போ தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்லேருந்து நீ திரும்ப ஆரம்பிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போனால் போதுன்னு சொல்லிட்டு ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, குடிய ஹேண்ட்பேக் அப்படின்ட்டு வாங்கிட்டு வேக வேகமாக வருவாங்க. லிஃப்ட்டை திறந்துட்டு மேலே ஏறி ஹெலிகாப்டர் ஏறலாம், இன்னும் டைம் இல்லை, சீக்கிரம் போயிடணும் இங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வருவாங்க. லிஃப்ட் ஸ்விட்சை தான் ஆன் பண்ணியிருப்பாங்க. கதவு திறக்கும் போது அங்கே யாருன்னு பார்த்தா செகண்ட் பிரதர் இருக்கா இல்லை அவர் நிற்பார். ஹீரோனுக்கு தூக்கி வாரி போடும், என்னடா இது இவன் இங்கே நிற்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்கிட்ட இருந்தே நீ தப்பிச்சு போகலான்னு நினச்சிட்டே, உன் அண்ணன் எப்படி நடந்துக்கிட்டான், தம்பி எப்படி நடந்துக்கிட்டான்னு எனக்கு தெரியாது, உன்னெல்லாம் கூண்டு பறவையாக தான் வைக்கணும், உன்னை ஃப்ரீயாக விட்டது அவனுங்க மேலே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்வார். இவங்க கொஞ்சமாவது இவன் தான் இதாக இருக்கான்னு இவங்க நினச்சிருப்பாங்களே, இவர் வேறு இந்த மாதிரி பேசுகிறாரு, என்ன நீ பேசிகிட்டு இருக்க, என்னை விட நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுவார், அப்படியே தூக்கி தோளில் போட்டு வேக வேகமாக வந்துருவார். கார் டோரெல்லாம் லாக் பண்ணி விட்டுட்டு இவங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு வருவார். அந்த வீடு பார்த்தீங்கன்னா இவர் தனியாக ரீசர்ச் பண்ணுறதுக்காகவே தனியாக கட்டியே வச்சிருப்பாரு. இந்த இடம் வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக மறைமுகமாக வச்சிருப்பாரு. அங்கே ஹீரோனை கூட்டு வந்து ஹீரோன் அந்த இடத்துல அப்படி வித்தியாசமாக பார்த்துட்டே இருப்பாங்க. இனிமேல் நீ இங்கே தான் இருக்க போகிற, 2 வருஷத்துக்கு அப்புறம் உன் லவ்வை நீ சொல்லுவேன், நம்ம சந்தோஷமாக இங்கே வாழலான்னு சொல்லிட்டு நான் ஏற்பாடு பண்ண இடம் இது, இந்த இடத்துல தான் நீ இனிமேல் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேசி பார்ப்பாரு ஹீரோயின் கிட்ட, அவங்க எதுக்குமே மசியவே மாட்டாங்க. இதுக்கு இடையில அந்த அண்ணனும் தம்பியாக இருக்காங்களே அவங்க 2 பேரும் ஹீரோயின் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தேடிட்டே இருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் ஏன் இந்த 3 பேர் என்ன பாடாப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அப்போ அவங்க அப்பா இருக்கார்ல, எவ்வளோதான் வசதியானவராக இருந்தாலும் இந்த 3 பசங்களையுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துங்களுக்காக முட்டி போட்டு நல்லா அடி நடிச்சிருப்பார். அப்போ ஹீரோயின் தான் வந்து அவங்களை அடிக்காதீங்கன்னு காப்பாற்றிருப்பாங்க. இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு அடி உழுறதே நிப்பாட்டப்பட்டிருக்கும். ஸோ இவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஹீரோயின் தான் நம்மளை காப்பாற்றிட்டா, இவன் நம்ம லைஃப்பில் இருந்தால் நம்ம எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சிடலாம், நம்ம லைஃப் வந்து சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க மனசில் பதிஞ்சிருச்சு. அதனால தான் அந்த 3 பேர் லவ் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காரு, ஹீரோயின் இப்போ வந்து வெளியூர் போயிட்டா அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. அதே சமயத்தில் ஆனால் அவர் வந்து இப்போ திரும்ப உண்மையை லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மைண்ட் வந்திருக்கும். அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இடையில ஒரு லவ் வந்துச்சுல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு உட்காந்துட்டு சொல்லும், நீ வந்து இன்னும் அவளே நினச்சிட்டு இருக்கியா, அவள் வந்து நல்ல பொண்ணு அப்படிலாம் கிடையாது, அந்த ஃபேமிலியில் வந்து அவளை தத்து எடுத்து வளர்த்தாங்க, இப்போ அவளுக்குன்னு பல பிரச்சனைகள் இருக்குது, நீ போனாலும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் தான் உனக்காக இருக்கேனே, நான் உன்னை இவ்வளோ லவ் பண்ணுறேன், என்ன நீ லவ் பண்ணக்கூடாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ இவருக்கு கோவமாக வரும். ஹீரோயின் லவ் பண்ணுற டைமில் வந்து இவருக்கு அவங்கள பிடிக்கல, இப்போ அவங்க இங்கே இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவங்கள தான் இவர் லவ் பண்ணிட்டு இந்த பொண்ணை திட்டுவார். இதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கறதுக்கோ இந்த இடத்துக்கோ நீ வரவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கத்துவார். இவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரி ஆகிடும், என்ன இவன் டோட்டாக மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படும். அது கவலைப்படுன்றதை விட ஹீரோயின் மேலே கோவப்படும். உடனே வந்து அவர் என்ன பண்ணுவார், இந்த இடத்துக்கு இனிமேல் நீ வந்து நான் அவ்வளோதான் சொல்லிட்டு அதை பிடிச்சி வெளியே பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே கோவத்தோடு இது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இதே நேரத்தில் அந்த ஃபர்ஸ்ட் பிரதரும் லாஸ்ட் பிரதர் இருக்காருல்ல, அவங்க 2 பேருக்கு வந்துட்டு செகண்ட் பிரதர் மேலே ஒரு டவுட் வரும், இன்னும் ஹீரோயின் வீட்டுக்கு வரல அப்படின்னா இவன் கொண்டு ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னதான் மறைச்சு ஒரு இடத்துல வச்சிருந்தாலும் அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு அவங்க 2 பேர் வந்துருவாங்க. வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா இவர் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, ஹீரோனை கொண்டு போய் ஒரு பெட்டில் படுக்க வச்சுட்டு என்ன சொல்வார், ஒரு டேப்லெட்டை கொடுத்து இதை போடு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் போடவே மாட்டேன், இது என்னது இது அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இல்லை இது ஒரு நல்லதுக்கு தான், நான் இதை வந்து நான் ரீசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச மாத்திரை இது நீ போடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஹீரோயின் சொல்லுவாங்க, இது மாதிரி எனக்கு கெட்டதாக எதுவும் கொடுக்க பார்க்குறியா, என்னை ரொம்ப நீ வந்து என்னை கஷ்டப்படுத்துற, எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இது உன்னை எந்த விதத்துலையுமே ஹர்ட் பண்ணாது, இந்த டேப்லெட்டை மட்டும் நீ போட்ட அப்படின்னா வந்துட்டு நீ நல்லா தூங்கிடுவேன், நீ கண்ணு முழிச்சு நீ என்ன தான் பார்ப்ப, அப்போ என் மேலே தான் உனக்கு லவ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த கண்டுபிடிச்சி வச்சிருக்காருல, இந்த மாத்திரையை போட்டு நல்லா
நல்லா தூங்கிட்டு திரும்ப கண்ணு முழிச்சு யாரை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோமோ அவங்கள தான் அதிகமாக லவ் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் கேட்கவே பயமாக இருக்குது. அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவர் இப்படி சொல்லி வற்புறுத்திட்டு இருப்பார். ஹீரோயின் வந்து போட மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் வாயில போட்டு நல்லா முழுங்குற மாதிரி பண்ணி விட்டுருவாரு. அவங்களுக்கு ஒரு மாதிரியாவே ஆயிடும். இந்த நேரம் தான் கரெக்டாக அந்த அண்ணனும் தம்பி இருக்காங்களா, அவங்க 2 பேர் வருவாங்க. நீ பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கா, நம்ம 3 பேருக்குள்ள வந்து ஜென்யூனான ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அதாவது நம்ம 3 பேருமே ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். யாருக்கு அவளை பிடிக்குதோ அதை அவங்க தான் கல்யாணம் பண்ணணும். நீ எப்படி இவளை ஃபோர்ஸ் பண்ணலாம், அவளை கூட்டு வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இப்போ அண்ணனும் தம்பியும் வந்து கோவப்படுவாங்க. ஹீரோயின் வந்து மயக்கம் போட்டுருவாங்க. உடனே ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டு இப்போ இவங்க வீடு இருக்குல்ல, அங்கே மாடியில் அவங்களோட ரூமில் ஹீரோயினை நல்லா தூங்க வச்சுருவாங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா கெட்ட கெட்ட கனவாக வரும். என்ன மாதிரி வரும்னா, இவங்க 3 பேர் பண்ற டார்ச்சர் தான் கனவுல கூட அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. பாவம் போல இருக்கும். அதோட அவங்க யோசிச்சுட்டே இருந்துட்டே இருப்பாங்களா, அதோட டோன்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தோம்னா அந்த பெரிய அண்ணனும் தம்பி இருக்கார்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு இப்போ தம்பி அதாவது செகண்ட் பிரதர் இருக்கார்ல, அவர் அடிக்கவே ஆரம்பிச்சிருவாங்க. நீ பண்ண வேலை என்ன வேலை பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஹாஷா கேட்பாங்க. அதோட வந்துட்டு நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணல, நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், எல்லாம் நல்லதாக தான் நடக்கும், அவள் தூங்கி முழிக்கும் போது எல்லாம் நல்லா தான் நடக்கும்னு அப்படி தான் சொல்வாரை தவிர்த்து இவர் உண்மையான விஷயத்தை எதுவும் சொல்ல மாட்டார். இதுக்கு இடையில வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து அந்த பொண்ணு வேற பேசிச்சுல, அவளுக்கு வந்து யாருமே கிடையாது, அவங்க அப்பா வந்து அவளை தத்து எடுத்துட்டு வந்தாங்க வளர்த்தாங்க, இப்போ அவளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் இவருக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்திட்டே இருக்கும். அப்படிப்பட்டவளை வந்து நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் நம்மளை எவ்வளோ நேசிச்சா, நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்கும் போது கூட அவள் தானே வந்து காப்பாற்றினா, அப்போ நம்ம அவளை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாரு. இந்த நேரத்தில் தான் அவருக்கு தெரியும் ஹீரோயின் வந்து ஊருக்கு போல உள்ளூரில் தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வரவும் எப்படியாவது அவளை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைப்பாரு. அதனால என்ன பண்ணுவார், யாருக்கும் அந்த 3 அண்ணன் தம்பிங்களுக்கும் தெரியாமல் படியேறி ஹீரோயின் ரூம்குள்ளே வந்துருவார். வந்து ஒரு ஹீரோயின் அப்படியே முணங்கிக்கிட்டே தூங்குவாங்க. அதாவது என்ன சொல்கிறது, கனவுல ஒரு மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு, நீ மொழி உனக்கு என்ன ஆச்சு, நம்ம இங்கேருந்து சீக்கிரம் போய் ஆகணும், அவங்க 3 பேரும் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களா அப்படி இப்படின்னு இவர் கேட்டுகிட்டே இருப்பார். ஹீரோயின் ரொம்ப அசதியாக தூங்கிட்டே இருப்பாங்களா, இவர் அப்படி எழுப்பும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து முழிச்சிருவாங்க. ஹீரோனுக்கு இப்போ தூக்கம் கலைஞ்சு முழிச்சிருவாங்க. இப்போ கண்ணு முழிச்சு பார்த்தது யாரை, பாய் ஃப்ரெண்டை. இப்போ அவங்களுக்கு என்ன ஆகிடும், பாய் ஃப்ரெண்டை பார்த்த உடனே நீ வந்துட்டியா, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான் இவர் வந்து நம்ம மேலே கோவமாக இருக்கா, இருந்தாலும் அவளை எப்படியாவது கெஞ்சி கூத்தாடியாவது லவ் பண்ண வச்சிருவோன்னு வந்தவருக்கு, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னை தான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லாது அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். உடனே இவங்க 2 பேரும் அப்படியே ரொம்ப மெய் மறந்து உட்காந்துட்டு தான் இருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன மாடியில் சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு 3 அண்ணன் தம்பிகளும் மாடிக்கு ஏறி வந்துருவாங்க. வந்த உடனே அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறத பார்த்த உடனே அவரை அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரிசர்ச் கொடுத்த அந்த மாத்திரைனால இப்போ இவர் மேலே ரொம்ப பைத்தியமாகவே ஆயிருப்பாங்க. அவர் அடிக்காதீங்க, அவர் எதுவும் கஷ்டப்படுத்தாதீங்க, உனக்கு வலிக்குதா, என்னால் தாங்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக புலம்பிட்டு இருப்பாங்க. உடனே இந்த அண்ணன் தம்பிகளுக்காக ஒரு மாதிரி இருக்கும், என்னடா பண்ண அவளை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடிப்பாங்க. உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படின்னா வந்துட்டு நீ எனக்காக நீ இவ்வளோ இருக்கியே, உன்னை நான் இப்படிலாம் பண்ணிட்டேனே, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவோம், நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு அந்த அடியை மீறி அவரும் சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோயினும் புலம்பிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் சமக்கவும் வரும். சொல்ல பார்த்தீங்கன்னா அவரை விடவே மாட்டாங்க, சரியான அடி விழுந்துட்டு இருக்கும். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்கள தானே ஒரு கத்தி எடுத்து கையில் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் மிரட்டிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது அவரை பண்ணீங்க அப்படின்னா நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, நீ எதுக்காக இப்படி பண்ணுற, அவன் உன்னை ஏமாத்தினவன், அது உனக்கு தெரியாதான்னு. லவ்வர்ஸுக்குள்ள அதெல்லாம் வந்து சகஜம் தான், அப்புறமா நாங்கள் ஒன்று சேர்ந்துப்போம், நீங்கள் எங்களுக்குள்ள வந்து பிரிவை ஏற்படுத்த பார்க்குறீங்கன்ற மாதிரி ஹீரோயின் முழுக்க அவரையே நினச்சிட்டு இருப்பாங்க. இது எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களுக்கு புரியவே இல்லை. இப்போ தான் வந்து அந்த செகண்ட் பிரதர் என்ன சொல்வாருன்னா, அவளா அதை செய்யலை, நான் பண்ணி கண்டுபிடிச்ச மாத்திரனால அவள் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா, அவளுக்கு அந்த டேப்லெட்டை கொடுத்துட்டு அவள் முகத்தை நான் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம், நான் பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் இவன் வந்து அவன் முகத்தை காட்டினதுனால இப்போ அவள் வந்து அவனை நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் கிட்டே இந்த விஷயத்த சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டேன், நீங்கள் 3 பேருமே எனக்கு என்ன பாடாப்படுத்தி எடுத்திருக்கீங்க, என்னோட லவ் வந்து அவங்ககிட்ட தான் இருக்குது, என்னை விட்டுருங்க, நாங்கள் இங்கேருந்து போகிறோன்னு சொல்லும் போது விட மாட்டாங்க. திரும்பவும் அந்த பாய் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சிருவாங்க. இப்போ ஹீரோயினை அங்கேயே அடைச்சி போட்டு வந்துருவாங்க. இப்போ வந்து அண்ணனுக்கும் லாஸ்ட் தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிரதர் மேலே சம்மக்கும் வரும். உடனே இப்போ அவரை வந்துட்டு அந்த சாட்டையெல்லாம் வச்சு அவரை போட்டு அடின்னு போட்டு அடிப்பாங்க. நீ பண்ண வேலையில் இந்த மாதிரியான, இப்போ அவரும் சொல்வார் அவன் மேலே தப்பு கிடையாது, நான் கொடுத்த மாத்திரை தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாருல. அதனால் அவருக்கு அடி விழுந்துட்டே இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போது, எப்படி தான் ஃபேஸ் பண்ண போகிறோமோ தெரியல, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி மாறி பேசிகிட்டு இருப்பாங்க. கேட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு பிரதர் இருக்கார்ல, அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருப்பா. அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு ஹீரோயின் தனியாக இருக்காங்களா அவங்கள பார்க்கறதுக்காக வருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் ஹார்ஷாக நடந்திருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம், ஆனால் நான் உன்னை உண்மையிலேயே நேசிக்கிறேன், என்ன நீ லவ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நான் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணுறேன், நான் அப்புறம் எப்படி உன்னை லவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம், நான் உன்னை அப்படி பார்த்துப்பேன் எப்படி பார்த்து என்னென்னமோ சொல்லுவார். ஹீரோயின் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. உன்னை ஹீரோயின் கிட்ட அப்படியே மிஸ்பிஹேவ் பண்ண நினைப்பார். உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நீ என்னதான் பண்ணாலும் என் மனசை உன்னால் இது பண்ண முடியாது, என் மனசு வந்துட்டு அந்த பையன் கிட்ட என்னோட லவர் கிட்ட தான் இருக்குது, நீ என் கூட எப்படி நடந்தாலும் அது வந்து நீயா கற்பனை பண்ணிக்க வேண்டியது தான், அப்படினால ஒரு வேளை நான் செத்து போயிட்டேனா கூட நீ ஏதாவது நீ நினைக்கிறத நடத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் இருக்கார்ல பெரியான், அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா இந்த மாதிரிலாம் பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவார். அவர் போன உடனே பார்த்தீங்கன்னா 2வது தம்பி இருக்கார்ல, அவருக்கு கால் பண்ணி சொல்லுவார், திரும்ப நீ கண்டுபிடிச்சி, அவர் என்ன சொல்வாருன்னா, இப்போ அவள் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா வந்து அதுக்கு மாற்று மருந்து இருக்கும்ல, அந்த மருந்தை கொடுத்தா மட்டும்தான் அவள் நார்மல் ஆகுவா, அப்போ அதை நான் கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி சொன்னதுனால தான் இவர் விட்டு வச்சிருப்பாங்க. இப்போ ஃபோன் பண்ணி பெரிய அண்ணன் கேட்பாரு, நீ அந்த டேப்லெட் வேலைலாம் எவ்வளோ நாளுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரொம்ப நாள் ஆகும், சீக்கிரமெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, என்னாச்சு நான்
கேட்குற? எல்லாம் தலைக்கு மேலே ஏறி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அவர் கோவமாக பேசுவார். ஒரு பக்கம் இவனால திட்டிட்டு தம்பியை திட்டி விட்டுட்டு ஃபோனை வச்சிருப்பாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த லவர் பையன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு இப்போ அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சோம் பொழச்சோன்னு வந்து உட்காந்துருப்பாரு. கையெல்லாம் அவருக்கு அடிபட்டு உட்காந்துருக்கும். அவர் ஹீரோயினியே நினச்சிட்டே உட்காந்துருப்பார். அந்த டைமில் இந்த பொண்ணு இருக்காங்களா, அந்த ஒன் சைட் லவ் பண்ணுற அந்த வெள்ளி பொண்ணு, அது வந்து இவரை தேடி வரும். வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு இதை பார்த்தாலே பிடிக்காது. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே இல்லை, உன்னால தான் என் லவ்வே வந்து பிரிஞ்சிச்சு, நீ மட்டும் அன்றைக்கி வராமல் இருந்திருந்தா அவள் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பா, நாங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருப்போம், நீ வந்ததுனால தான் எல்லாமே கெட்டு போச்சுக்கிறது, போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அதை விரட்டி அடிச்சிருவாரு. அதுக்கு செம்ம ஒரு உடனே அதை என்ன பண்ணும், நைஸாக போகிற மாதிரி போயிட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இங்கே என்ன ஹீரோயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, என்னோட லவரை பார்க்காம என்னால் இருக்க முடியல, என்னால் வாழ முடியல, என்னால் திங்க முடியல, என்னால் தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அந்த தண்ணி தொட்டி இருக்கும்ல, அதுக்குள்ளே உட்காந்துட்டு அப்படியே மூச்சு அடக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே இந்த மூணாவது தம்பி இருக்கார்ல, அதை பார்த்துருவாரு. நீ என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, அவங்க 2 பேரும் எப்படியோ தெரியாது, நான் உன் மேலே எவ்வளோ உயிராக இருக்கேன்னு உனக்கு தெரியாதா, இந்த மாதிரி ஏதாவது உனக்கு ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நீ வெளியே வா அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே நான் வரேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூணாவது தம்பி கேட்பாரா. அப்போ அவங்க ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க 2 பேரும் என்கிட்ட ரொம்பவே இதாக நடந்துக்கிறாங்க, நீ என்கிட்ட இந்த அளவுக்கு ரொம்ப இதாக கைண்டாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்க, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா உன்னையே நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தம்பிக்கு செம்ம சந்தோஷமாக இருக்கும். நிஜமாவே என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அவங்க மனசில் வந்துட்டு வேற ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை நான் லவ் பண்ணுறேன், அவங்க கிட்ட நான் சொல்லிடுறேன், உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் சொல்லிடுறேன், ஆனால் ஒரே ஒரு தடவை என்னோட பாய் ஃப்ரெண்டை நான் பார்க்கணும், அதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கு நீ ஒத்துக்கிட்டாதான் நான் ஒத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது என்ன நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்புற மாதிரியே இல்லை, நீ ஒருவேளை அவன் பாய் ஃப்ரெண்டை பார்த்தோன்னு மாறிட்டின்னு கேட்கும்போது, இல்லை நான் அப்படிலாம் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒத்துக்குவார். சரி ஓகே இதுதான் கடைசி வாய்ப்பு, நீ வந்துட்டு அவனை பார்த்துட்டாலும் அதுக்கப்புறம் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சரியானு கேட்கவும் ஹீரோயின் வந்து ஒத்துப்பாங்க. இந்த நேரத்தில் பார்த்தோன்னா செகண்ட் பிரதர் வந்துருவார். வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இவங்க 2 பேருக்கு வாக்குவாதம் ஆரம்பிச்சிடும். அப்போ செகண்ட் பிரதர் என்ன சொல்வார்னா, இவரை கூட்டிகிட்டு போய் சொல்வார், அவன் நார்மலாக இல்லை, அவள் அப்நார்மலாக இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு வந்து இந்த டேப்லெட்னால இப்படிலாம் போயிட்டு இருக்கு, அவளை நான் கண்டுபிடிச்சி அந்த மாத்திரை கொடுத்தா அவள் சரியாகும், அவள் பேச்சு கேட்டு இப்போ நீ எங்கேயாவது கூட்டிகிட்டு போனீங்கன்னா யாருக்குமே இல்லாமல் பல பிரச்சனைகள் தான் வரும்னு சொல்லவும் அவரும் இப்போ ஓரளவுக்கு தெளிவாயிடுவார். இப்போ செகண்ட் பிரதர் வந்து அவர் தானே இதெல்லாம் ஆரம்பிச்சாரு, அவரே அதை முடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாருன்னா, இப்போ உனக்கு என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏறி காரில் கூப்பிட்டு போகும்போது மனசுக்குள்ள என்ன நினச்சிப்பாங்கன்னா, பாய் ஃப்ரெண்டோட பேரை சொல்லி நினச்சிப்பாங்க, நான் உன்னை பார்க்க சீக்கிரம் வந்துட்டு இருக்கேன், சீக்கிரமாக நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னா அவங்க கூட நான் ஒன்று சேர்ந்துருவேன், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் மனசு நினச்சிட்டே இருப்பாங்க. அவரோட பாய் ஃப்ரெண்டை பற்றி நினச்சிட்டே இருப்பாங்க. இங்கே அவர் பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயின் தான் நினச்சிட்டே இருப்பார். அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, அந்த செகண்ட் பிரதர் இருக்கார்ல, அவர் இப்போ பண்ண பிளானே என்னன்னா, இவரோட ஒன் சைடு அந்த வெள்ளி பொண்ணு இருக்குல்ல, அதுக்கிட்ட இவங்களுக்கு கொடுத்த கொஞ்சம் டேப்லெட்டை அந்த பையனுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாரு. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவருக்கு அந்த வெள்ளி பொண்ணுக்கிட்ட இந்த செகண்ட் பிரதர் சின்னதாக ஒரு ஸ்ப்ரேயில் அடித்து அவங்க முகத்தில் அடிக்கிற மாதிரி, அந்த முகத்தில் அந்த ஸ்ப்ரேயை பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட்டு யாரை பார்க்குறாங்களோ அவங்கள தான் அவங்க லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும், இது டேப்லெட்டாக உள்ளே எடுக்கல, அதனால இப்படி ஒன்று இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மருந்தை வாங்கிட்டு இப்போ இந்த பாய் ஃப்ரெண்ட் முகத்தில் அந்த வெள்ளி பொண்ணு அடிச்சு விட்ரும். இதோட பார்த்தோம், ஏன்னா அவர் வெளியே துரத்தி விட்டார்ல அந்த கோவத்தில், இப்போ அவர் கொஞ்சம் தூக்கு கலைச்சு முழிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கிறது இவர் கண்ணுக்கு ஹீரோயினாக தெரியும். உன்னை ஹீரோயின் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி அப்படியே ரொம்ப இதாக பேசிகிட்டு இருப்பாரு. ஆமாம் நான் அவதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஹீரோயினோட பேரில் வந்துட்டு அப்படியே அவர்கிட்ட அப்படியே நெருக்கமாக இருக்க மாதிரி போயிட்டு இருக்கும். இதெல்லாம் தெரியாதுல, இவர் செகண்ட் பிரதர் இந்த பிளான் பண்ணியிருக்காரு. இப்போ ஹீரோயின் வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா, நீ எங்கே இருக்க, நான் உன்னை தேடி வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக திறந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி தான் ஒரு ரூம் கதவை திறக்கும் போது இவங்களும் அவங்களும் அப்படியே மடியில் படுத்த மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா பிரதர் என்ன சொல்வார்னா, ஹீரோயின் இவங்களை பார்த்துட்டாங்களா, பார்த்தியா நீ அவனை லவ் பண்ணுறான், அவன் உன்னை ஏமாத்திட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, இதெல்லாம் வந்து நான் நம்ப மாட்டேன், ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இதை வந்துட்டு இப்போ அந்த பையனும் பார்த்துருவார், அந்த லவர் பையன் இருக்கார்ல அவர் பார்த்துருவார். பார்த்தோன்னே அது ஹீரோயின்ன்றது தெரிஞ்சிருது, இவருக்கு அந்த மயக்கமும் தெரிஞ்சிருது. நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுருவார். உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்து திரும்பவும் கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லும், நான் தான் அவன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் அந்த ஸ்ப்ரேயோட இது முடிஞ்சிருச்சுல. உடனே அந்த பொண்ணை வந்துட்டு உன்னால தான் திரும்ப எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடிச்சு அதை விரட்டி விட்டுருவாரு. திரும்பவும் இவர் என்ன பண்ணுவார், ஹீரோயினை தேடி வரணும்னு சொல்லிட்டு வருவாரா. இந்த செகண்ட் பிரதருக்கு சம்மக்கம் ஒரு மூக்குலேயே ஒரு குத்தி விட்டுட்டு அவர் பாட்டுக்கும் அவன் ஹீரோயினை கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ரொம்ப கோபத்தில் போவாங்களா, அவங்களுக்கு அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். இப்போ அவங்க கண்ணு முழிச்சு பார்க்கும்போது வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் 3 பிரதரும் சுற்றி நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாக்டர் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு முழிச்சு பார்ப்பாங்களா, ஏன் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க தான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னே கேட்பாங்க. அப்போ தான் எல்லாருக்குமே புரியவே ஏன் இப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ இந்த ஆக்சிடென்ட்டில் ஹீரோயினுக்கு வந்து பார்வை போயிருக்கும். உடனே 3 அண்ணன் தம்பிக்கும் ஒரு மாதிரியாக ஆகிடும். உடனே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை அவளுக்கு வந்து பார்வை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவார். வந்தவரை பார்த்தீங்கன்னா 3 அண்ணன் தம்பியை அடிச்சு விரட்டிடுவாங்க, உன்னால தான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு பார்வையும் தெரியல, நம்ம வாழ்க்கையும் சரியில்லை, நம்மளோட விதியே நம்மளை இப்படி போட்டு பாடாப்படுத்துது, இதுக்கப்புறம் நம்ம இந்த வாழ்க்கையே நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ற
முடிவுக்கு வந்துருவாங்க. இப்ப பிரதர் இருக்கார்ல பெரிய அண்ணன். அவர் வந்து என்ன பண்ணுவாரு, "நீ எதுக்காக இப்படிலாம் யோசிக்கிற? நான் உன்ன பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்லருந்து அவரு ஆரம்பிப்பாரு. என்னதான் சொன்னாலும் ஹீரோயினுக்கு எதுவுமே பிடிக்கவே பிடிக்காது. ஒரு வழியா ஹீரோயின சமாதானம் பண்ணி காப்பாத்தி கொண்டு வந்து ரூம்ல தூங்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இப்ப 3 அண்ணனுமே திரும்ப ஃபர்ஸ்ட்லருந்து பேசிட்டு இருப்பாங்க. "அவளுக்கான மெடிசன நீ ஃபர்ஸ்ட்லருந்து கண்டுபிடிக்கணும். எப்படியாவது நம்ம குடும்பத்துல உள்ள பேர் வந்து காப்பாத்தப்படணும். இந்த குடும்பத்துல தான் அவ இருக்கணும். நம்ம 3 பேர்ல யாரையா ஒருத்தர கட்டிக்கிட்டு அவ இங்க தான் இருக்கணும். அவ வெளிய எங்கேயும் போகக்கூடாது." திரும்ப அதே மாரிலாம் பேசிட்டே இருப்பாங்க. "இத இப்ப அந்த மாத்திரைய கண்டுபிடிச்சியா இல்லையா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்கல்ல. அந்த ரிசர்ச் எந்த அளவுக்கு போயிட்டே இருக்குன்னு. அப்ப அவர் என்ன சொல்வாரு, "கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா அது எந்த அளவுக்கு ரிசல்ட் குடுக்கும்ன்றது எனக்கு தெரியலன்ற" மாரி சொல்லிட்டே இருப்பாரு. இவங்க பேசுறது எல்லாத்தையும் இப்ப ஹீரோ நின்னு கேட்டுருவாங்க. இன்னும் இவங்க இப்படிதான் பேசிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நேரா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, வேக வேகமா அவர் கையில உள்ள மெடிசன வாங்கி வாயில முழுங்கிருவாங்க. இப்ப அவங்க என்ன மத்தவங்களும் வந்து இத பண்ணாத பண்ணாதன்னு சொல்லும்போது, "இல்ல உங்க கூட நான் இருக்கிறதுக்கு போய் சேர்றதே மேல" அப்படின்ற மாரி அவங்க ஒரு அந்த மாரி முடிவுக்கே வந்துருவாங்க. அதோட வாங்கி முழுங்குன உடனே பார்த்தீங்கன்னா, அப்படியே அவங்களுக்கு ஒரு மாரி மயக்கமாயிடும். அவங்கள கொண்டு போய் இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இருப்பாங்க. இதே நேரத்தில அந்த பாய் ஃப்ரெண்டோட அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு செம்ம கோவம் வரும். ஒவ்வொரு தடவையும் நம்ம அவன்கிட்ட போம்போது அவன் இந்த மாரி தான் நடந்துக்கிறான் அப்படின்ற மாரி இருக்கும். இத பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டா அது இருந்திருக்கும். ஆக்சுவலா இவங்க எல்லாரும் ஒண்ணா படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, இந்த பொண்ண வந்துட்டு கூட படிக்கிற எல்லாருமே பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிட்டும், அத வந்து உதாசீனப்படுத்திக்கிட்டும் அப்படிதான் இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஒரு தடவையும் அந்த மாரி பசங்கள்லாம் பண்ணும்போது, ஹீரோயின் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க. ஹீரோயின் தான் அவங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பாங்க. அவங்க கூட அந்த அளவுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க. நல்லா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படிதான் அவங்க 2 பேருக்குள்ள பழக்கம் வந்திருக்கும். அப்படிதான் இவங்களும் ஹீரோயின் மேல ரொம்பவே ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் அப்படிதான் இருந்திருப்பாங்க. ஆனா இந்த வில்லி பொண்ணு வந்துட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஆனா அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயின் மேல கிரஷ்ஷா இருக்க மாதிரி ஹீரோயின்ட்ட பேசியிருப்பாரு. ஹீரோயினுக்கும் அவர தான் புடிச்சிருக்கும். இவங்க 2 பேரும் அந்த 2 வருஷம் அப்படியே லவ் பண்ற மாரியே பேசிட்டே இருந்தாங்கல்ல. இதனால இந்த வில்லி பொண்ணுக்கு வந்து ஹீரோயின் மேல கோவம் வந்துருச்சு. ஆரம்பத்துல இருந்தே அதுக்கு யாருமே கிடையாது. படிப்பு செலவு வந்து எல்லாமே ஹீரோயின் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம வாழ்க்கைன்னு வரும்போது நம்ம லவ் பண்றவளே அவன் வந்து இன்னொருத்திகிட்ட போகும்போது பிடிக்காதுல்ல. அந்த கோவம் தான் இப்ப ஹீரோயின் மேல அதுக்கு இருக்கு. இப்ப அவன் நம்மள முழுசா வெறுக்கிறான் அப்படின்னா, அவ இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணும்னா, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு தெரியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அடைச்சு வச்சிருக்கும். இப்ப ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. யார் இது? என்ன ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, இந்த பொண்ணு தான் பேசும். "நீயா? நீ ஏன் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க? நான் உன்ன எந்த அளவுக்கு உன் ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு நீ துரோகம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "ஆமா, அப்ப என்ன ஆரம்பத்துல எனக்காக நீ எவ்வளவோ பண்ணியிருக்க. எவ்வளோ நேரத்துல என்ன காப்பாத்திருக்க. எனக்கு உதவி பண்ணியிருக்க. ஆனா லவ்வுன்னு வரும்போது, நான் லவ் பண்ற பையன் உன்ன லவ் பண்ணி என்ன அவன் வந்து உதாசீனப்படுத்தும்போது எனக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். நீ இருக்கிறனால தான் அவன் அப்படி பண்றான், இப்படி பண்றான்னு" சொல்லிட்டு ஹீரோயின் மேல கோவமா பேசிட்டே இருக்கும். இந்த நேரம் பார்த்து அந்த 3 அண்ணன் தம்பி இருக்காங்கல்ல, அவங்க இடத்த கண்டுபிடிச்சு இங்க வந்துருவாங்க. வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப இந்த பொண்ணு என்ன சொல்லும், "என்ன ஏதாவது பண்ண நினைச்சீங்கன்னா, இவள உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன்னு" சொல்லிட்டு மிரட்டும். உடனே இந்த 3 அண்ணன் தம்பிக்கும் என்ன பண்றதுன்னே இப்ப தெரியாது. கடைசியில பார்த்தா அந்த லவ்வர் பையன் இருக்கார்ல, அவர் வந்துருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அத பயங்கரமா திட்டுவாரு. "நீ என்ன பைத்தியமா? அவள விடுறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாரு. இப்ப அவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு இது மாரி இருக்கும்ல, குச்சி மாரி ஒரு பெருசா ஒண்ணு எடுத்து வச்சுக்கிட்டு, அத வந்துட்டு அந்த பொண்ண வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போம்போது பார்த்தீங்கன்னா, அது ஹீரோயின் மேல குத்திரும். அதாவது ஹீரோயின காப்பாத்திட்டு அந்த பொண்ண வந்து எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறது வந்து தடுமாறி ஹீரோயினுக்கு தான் கண்ணு வேற இப்ப தெரியலையா? அவங்க வந்து குறுக்கால வரவும், அவங்க மேல குத்துனவுடனே பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஆளே அந்த பாய் ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா, பயந்து நடுங்கிட்டு இருப்பாரு. ஏன்னா, அவர் லவ் பண்ற பொண்ணுக்கே இப்படி ஆயிடுச்சு. அவங்க வேற இப்ப மயக்கத்துக்கு போயிட்டாங்க. இப்ப இந்த 3 அண்ணன் தம்பியும் அவர திரும்ப அடி அடின்னு நல்லா அடி வாங்கியிருப்பாரு. நல்லா அடி அடின்னு போட்டு அடிச்சு போட்டுட்டு, இப்ப ஹீரோயின் எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு இருக்குல்ல வில்லி பொண்ணு, அத வந்து போலீஸ்ல புடிச்சு குடுத்துட்டு, இவங்க ஹீரோயின கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வருவாங்க. அங்க வந்து ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, கோமா ஸ்டேஜ்க்கே போயிருப்பாங்க. இவங்க படுத்துன பாடுல அவங்க கோமாக்கே போயிருவாங்க. அங்க போனவுடனே இப்ப டாக்டர் என்ன சொல்வாங்கன்னா, "இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா அவங்க கண் முழிப்பாங்க" அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அப்ப டாக்டர் என்ன சொல்வாங்கன்னா, "அவங்க எப்ப முழிப்பாங்க, கண் முழிப்பாங்கன்னு தெரியாது" அப்படின்னு சொல்லவும், அவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப டாக்டர் என்ன சொல்வாங்கன்னா, "இப்ப அவங்க ஒரு வேளை கண்ணு விழிச்சா கூட அவங்களுக்கு ஞாபகம் வரலாம், வராம கூட போகலாம். அதனால நீங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. ஒரு வார்த்தைய இவங்க சொன்னதுனால, இப்ப அந்த அண்ணன் தம்பிங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இவங்க 3 பேருமே அவங்கள நேசிக்கிறதுனால, அவங்களுக்கு இவங்கள கொண்டு டார்ச்சர் வந்தா அவங்களுக்கு ஓகேவா இருக்கு. மத்தவங்கள கொண்டு அவங்களுக்கு எதுவும் டார்ச்சர் வந்தா அவங்களால தாங்கிக்க முடியல. பொதுவா அப்படித்தானே நெனைப்பாங்க அந்த மாதிரி. இப்ப எப்படியாவது அவ கண் விழிக்கணும், அவ நல்லா இருக்கணும் அப்படின்ற மாரி மட்டும் இப்ப இந்த 3 அண்ணன் தம்பி நெனச்சிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள்ல ஹீரோயின் வந்து அந்த கோமாலருந்து இப்ப வெளிய வந்துருவாங்க. வந்தோனே பார்த்தா இவங்க 3 பேரையும் வந்துட்டு அந்த சின்ன வயசுல இருக்க மாரியே தான் ட்ரீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது பிக் பிரதர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படிதான் கூப்பிட்டுட்டு அப்படி இருப்பாங்க. இப்ப இந்த 3 பேருமே எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அவளுக்கு திரும்பவும் வந்துட்டு மனசு கஷ்டப்படலாம் அப்படி இப்படின்னு சொன்னதுனால, அந்த லவ் பண்றது, ஃபோர்ஸ் பண்றது அப்படின்ற மாரி அவங்க இருக்க மாட்டாங்க. இப்ப ஹீரோயின் வந்துட்டு மயக்கலாம் தெரிஞ்சு ஓரளவுக்கு நார்மலா ஆயிடுவாங்க. இப்ப நான் காலேஜுக்கு போறேன், நான் படிக்க போறேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்கல்ல, இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா, பாவம் போல அவங்களுக்கு டாட்டா காட்டிட்டு நிப்பாங்க. ஏன்னா, இப்ப அவங்க லவ் பண்றது, முன்னாடி நடந்த விஷயம் எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. இந்த இடத்துல வளர்ந்துருக்கோம் அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அதனால அவங்க இங்க இருக்காங்க. இதுக்கு மேல அவள எதுவும் வற்புறுத்த வேண்டாம். அவ உயிருக்கே ஆபத்தாயிரும் டாக்டர் சொன்னதுனால, அவ நிம்மதியா படிக்கட்டும், அவ வேலைய அவ பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 3 பேருமே மனச மாத்திக்கிட்டு அவளுக்கு டாட்டா காட்டிட்டு